ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் சிவகுரு தரிசனத்தில் 1582 என்று நாம் சிந்திக்கின்றோம். நீ என்னவாக ஆகின்றாயோ அதுவாகவே சிந்திக்கின்றாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடலுக்கான அந்த ஒரு வரிக்கான பாடல் இதுக்கு பொருந்தும் நினைக்கின்றேன். சித்தம் யாவையும் சிந்தி திருத்திடும் அத்தம் உணர்த்துவதாகும் அருளாலே சித்தம் யாவையும் தின்கிவம் ஆனைக்கால் அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானே. அப்போ நம்ம எண்ணம் சிந்தனை அப்படின்றது அவங்க அறிவுக்கு ஏற்பதான் அமையும். உள்ள உணர்த்துவது யாருன்னா ஞானகுரு. நம்ம சொல்லுவாங்க மனசாட்சி படி கேளுப்பா அப்படிம்பாங்க. இப்ப அந்த மனசாட்சின்றது இங்க நம்ம சொல்லலாம், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய குருவை நாம் உணருதல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல அவனுடைய செயல் அப்படின்னு நாம நம்பி சிவத்துக்கிட்டே நம்ம ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுக்கீங்களா, அவன் நம்மளை ஆட்படுத்தி நம்முடைய சித்தத்தையே கோயிலாக்கி அங்க வீட்டிருப்பான் அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய மைய கருத்து. வேற சிந்தனைகள்லாம் இல்லாம எண்ணங்கள்லாம் இல்லாம இறை சிந்தனையிலே இருக்கிறோம்னு வச்சுக்கீங்களா, அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்கு தேவையான ஞானத்தை உள்ளிருந்தே உணர்த்துவான் அப்படின்றார். இதுக்கு நம்ம வள்ளலார் கூட சொல்லலாம். ஏன்னா அவர் எங்கேயும் போய் காலேஜ் எல்லாம் கூட படிக்கல. அவருடைய உள்ளுக்குள்ளே உணர உணர அவருக்கு ஞானம் கிட்டியதை கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உறுதியான சிவமயமாகி விட்டால் அதுல ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கா ஆயிட்டோம், அவருடைய மனசுல சிவ சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னாக்கா அவர் அங்க உட்கார்ந்துருவார். இதுதான் இந்த காலத்துல சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, நீ எதுவாக என்ன செல்வந்தர் ஆகணுமா அதை பத்திய யோசி, படிக்கணுமா அதை பத்திய யோசி, அந்த ஒரு எண்ணத்தை குவிக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட நம்ம அங்க எடுத்துக்கலாம். எண்ணம் தான் நமக்கு வாழ்வு. அதுல நம்ம இறை சிந்தனைய திருவடிய நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னோம்னா நமக்கு மெய்ஞானம் கிடைக்கும். அதான் நமக்கு அந்த ட்ரிகர் ஆகுறது இங்க மெய்ஞானம். அப்ப மனசுல சிவனையே நினைத்து சிவமயமாகவே இருக்கும்போது நம்மகிட்ட நம்ம இதயத்துல அமர்ந்து விடுகிறார், அதை உணர முடியும். தொடர்ந்து சிந்திச்சுட்டே வந்தோம்னா ஞானமானது இறைவனே இருக்கின்றான் அப்படின்றத நமக்கு உணர்த்துவார். அப்ப இறைவனை தேடி எங்கும் வெளியில அலைய வேண்டாம், சிந்தத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு கதை ஒண்ணு சொல்லலான்னு இருக்கிறேன். ஒரு காட்டுல இளம் சீடன் கடவுளை தேடி காடு மலையெல்லாம் அலையிறான். அவனுக்கு அமைதியும் கிடைக்கல, இறை தரிசனமும் கிடைக்கல. கடைசியில மனம் சோர்ந்து போய் ஒரு பெரியவர் ஞானிய பாக்குறான். அப்போ அவர் சொல்றாரு, நீ வெளியே தேடுவதை விட்டு உன்னுடைய எண்ணம் முழுவதையும் ஒரே விஷயத்தில் நிலைநிறுத்த பழகு. அப்ப உடனே சீடன் என்ன பண்றான், பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். மரத்தடியில அமர்ந்து தியானம் பண்ணி மனம் குரங்கு போல அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. கடல் எப்படி அலைகள் இருக்குதோ அதே மாதிரி எண்ணங்களால் அலைஞ்சுக்கிட்டே இருக்குது. சித்தம் யாவையும் சிந்தித்து அப்படின்றாரு பாருங்க. இந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் சிவபெருமானே குவிக்கணும். அப்ப குவிக்க நாட்கள் நகர்ந்தன. அவனுடைய உலகாத எண்ணங்கள், ஆசை, கோபம், தேடல் இதெல்லாம் குறைஞ்சி மறைஞ்சி தின்சிவம் அப்படின்ற உறுதியான சிவசிந்தனை வந்தவுடனே அவனுக்கு ஒளியாக நிரம்பியதாக அந்த சீடன் உணர்ந்ததாக அந்த கதை சொல்கின்றது. இப்ப அவனுக்கு பேரமதியும் உள்ளத்தில் ஒரு பேர் ஒளியையும் கண்டான். அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானே அப்படின்றது இந்த கடைசி வரிக்கான பொருளாக நாம் அங்க எடுத்துக்கலாம். கடைசியில தேடல் வேணான்றாரு. ஆனா எதை பத்தி தேடணும், அதுக்கான தகுதி என்ன, அப்போ அருள் கிடைச்சிடும். சுத்தமான கண்ணாடியில தான் சுத்தமான முகத்தை பார்க்க முடியும். அப்ப நாம் இறைவனை பார்க்கலன்னா நம்ம கிட்ட நிறைய அழுக்குகள் படிந்துள்ளது என்றுதான் நமக்கு அர்த்தம். இன்னொரு சின்ன ஓமை மூலமா விளக்கலாம். கடல் நீர் அது ஒரு பாத்திரத்துல எடுத்து வெயில வைக்கிறோம்.
வெயில் அடிக்க அடிக்க என்ன ஆகும்னா தண்ணி மறைஞ்சிரும், ஆவியாயிடும், உப்பு மட்டும் பாத்திரத்துல மிஞ்சும். இப்ப இந்த இடத்துல மனம்ன்றது கடல் நீர் மாதிரி, எண்ணங்கள் அலையலையாக தோண்டிக்கிட்டே தான் இருக்கும் கடல்ல இருக்கிற மாதிரி. அப்ப தியானம் சிவசிந்தனை அப்படின்றது வெயில் மாதிரி, தின்சிவம் அப்படின்னு அந்த வரியில வர்ற மாதிரி முழுமையாக சிவத்தை நாம் பிடிக்கும் போது தேவையற்ற நீர் என்கின்ற எண்ணங்கள் மறைந்து தூய்மையான சிவஞானம், உப்பு என்கின்ற சிவஞானம் எஞ்சியிருக்கும். இது நடைமுறை வாழ்க்கை கஷ்டமான விஷயங்கள். அப்ப நடைமுறைக்கு நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் பயன்படும் அப்படின்னாக்கா, நம்முடைய கவலைகளை எல்லாம் கடத்துவதற்கும், அமைதியாக வாழ்வதற்கும், அவனே குரு என்று பிடிப்பதற்கும் ஒரு பெரிய சிந்தனையை நோக்கி நம்மை செலுத்துவதாக இந்த பாடல் அமர்ந்திருக்கின்றது என்று கருதுகின்றேன். வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நிறைய சொன்னீங்க, மிக்க நன்றிங்க. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1582வது திருமந்திரம், சித்தமெல்லாம் சிவமயம். திருமந்திரம். சித்தம் யாவையும் சிந்தித்து இருந்திடும், அத்தன் உணர்த்துவதாகும் அருளாலே. சித்தம் யாவையும் தின்சிவம் ஆனக்கால், அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானே. அருமையான திருமந்திரம். சித்தம் மனம் ஓயாது எதையாவது எண்ணிக்கொண்டே இருக்கும் இயல்புடையது. எனவே அத்தனாகிய சிவ பரம்பொருள் ஆன்மாக்கள் பால் கொண்ட கருணையாலே உணர்த்தி அருளுவது. அவனை ஓயாது சிந்தித்திருக்கும் செயல்பாட்டையே இப்படி சதா சிவ சிந்தனையில் லயித்திருக்கும் மனம் திடமான சிவமாகவே ஆகிவிடும். இப்படி சீவன் சிவனாகி விட்ட பிறகு பரம்பொருளும் அப்படியான சித்தத்துள்ளே மனத்துள்ளே வந்து குடிபுகுந்து இருப்பான். சித்தம் மனம் அத்தன் சிவபெருமான் அருள் கருணை தின் வலிமை ஆனக்கால் ஆகிவிட்ட நிலையில் இடம் இங்கே மனம் அமர்தல் ஆட்கொள்ளுதல். கழக வெளியீட்டில் அத்தனாகிய சிவபெருமான் தன் திருவருளால் ஆவிகளுக்கு உன்னின்று உணர்த்தி அருள்வன். அதனால் எண்ணமா யாற்றையும் உள்ளவாறு உணர்ந்து இருந்திடும். அம்முறையில் எண்ணமானது இடையராது சிவத்தை நாடுதலால் எண்ண முதலிய கருவிகள் அனைத்தும் சிவ கருவியாக சிறக்கும். அத்தனாகிய சிவபெருமானும் ஆவி தானாகவே அமர்ந்திடுவன். எண்ணம் சித்தம். சித்தம் யாவையும் சிந்தித்து இருந்திடும், அத்தன் உணர்த்துவதாகும் அருளாலே. சித்தம் யாவையும் பின் சிவம் ஆனக்கால் என்பதனுடைய பொருள் பசு கரணம் எல்லாம் பதிகரணம் ஆனக்கால். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா, அருமை. அந்த பதிகரணம் பசுக்கரணம் பதிகரணம் மாறணுன்றது நல்லா இருந்ததுங்கம்மா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1582. சித்தம் யாவையும் சிந்தித்திருந்திடும், அத்தன் உணர்த்துவதாகும் அருளாலே. சித்தம் யாவையும் தின்சிவமானக்கால், அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானே. Translation. If the entire mind, chitta, is in concentration of Shiva, the Lord will enlighten by his benevolence. If the entire mind is engulfed in the reality of Shiva, then the Lord will abide in that place. சித்தம் யாவையும் சிந்தித்திருந்திடும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் யாவையும், சித்தம் முதலான யாவையும் சிந்தித்திருந்திடும். அனைத்தையுமே நம்ம இறைவன் நோக்கி திருப்பணும்னா அதுக்கான வழிமுறைகளாக தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம
அனைத்தையும் இறைவன் பக்கம் திரும்பணுங்கிறது. அந்த மாதிரி நம்ம இறைவனோட சிந்தனையை நமக்குள்ள கொண்டு வர அத்தன் உணர்த்துவதாகவும் அருளாலே. எனதுல அத்தன் கொடுத்துருக்காங்க, சிலதுல அத்தம்னு கொடுத்துருக்காங்க. அத்தம்னா அந்த பாதை, நாம இந்த இந்த நெறியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றதே வந்து நமக்கு வந்து உள்ள உணர்த்துவதாகவும் அந்த இறைவனோட அருளாலே நமக்கு உணர்த்தப்படும். சித்தம் யாவும் தின்சிவமானக்கால், அந்த சித்தம் யாவையும் நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம், சிவமாக தான் இருக்கு அப்படின்னா அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானே. இறைவன் அந்த இடத்துல தான் உள்ளம் பெருங்கோயிலாகி அந்த நம்ம சுத்தமாகி அந்த நம்மளோட வினைகள் எல்லாம் எப்படின்னா ஒரு ப்ரோக்ராம்ஸ் மாதிரி தான் நமக்குன்னு ஒரு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கிளப் பட்டன் அழுத்தினா இது ஓப்பன் ஆகணும், இது எண்டு கொடுத்தா ஸ்டாப் ஆகணும், இப்படின்லாம் ப்ரோக்ராம்ஸ் பின்னாடி அது எழுதியிருக்காங்க இல்லையா, அது தகுந்தபடி அது நடக்குது. அது மாதிரி நம்மள்கிட்டயும் அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட பழைய இது நம்ம போன ஜென்மத்திலேருந்து கொண்டு வந்த வினைகள் எல்லாமே ப்ரோக்ராம்ஸாக இருக்குது. அதிலோட மெயினான ஒரு ப்ரோக்ராம் என்ன இருக்குன்னா, நானுன்ற ப்ரோக்ராம் இருக்கு. இதுதான் நீயே, இந்த மனம் தான் நீயே, இந்த உடல் தான் நீன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதனால தான் அதுபடி நம்ம நடந்துட்டு இருக்கோம். அந்த வினைகள் படி மனம் என்ன சொல்லுது, இதுதான் நீ ஒன்ன நீ நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நானுன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீ சரியா வச்சுக்கணும், இதை கஷ்டப்படுத்தினா மனசு கஷ்டப்படுத்தினா உனக்கு கஷ்டம், இந்த உடம்புக்கு கஷ்டம் வந்தா உனக்கு கஷ்டம், இப்படின்னு அந்த ப்ரோக்ராம்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க நமக்குள்ள. இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம நீக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல உணர்வால் இந்த வினைகள் எல்லாத்தையும் எடுக்கணும், ஒரு சக்தி வாய்ந்த உணர்வால் இதை எல்லாத்தையும் எடுக்கணும். அதுக்கு அந்த இறை உணர்வு தான். அந்த மாதிரி நம்ம எடுக்க எடுக்க அந்த நமக்கு ப்ரோக்ராம்ஸே அங்கே இல்லைன்ற நிலை வரும்போது தான் நம்ம உண்மையில் அப்போ யாரு, இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கிடுச்சுன்னா நம்ம யாருங்கிற உணர்வு வரும். அதுதான் இங்கே வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே கொடுத்துடணுன்றாங்க. இங்கே வந்து இதோட என்னோட இது முடியல, இந்த என்ன சொல்றது, ஐ எம் டன், அதாவது இதுக்கு மேலே என்னால் என்ன இந்த உடம்ப வச்சு இதுதான் நான், என்னால் கொண்டு போக முடியாது அப்படின்னு நமக்கு விழுந்து கும்பிட்றோம் இல்லையா, இறைவன்கிட்ட விழுந்து கும்பிட்றதே என்னன்னா, எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், உங்கள் கையில் கொடுத்துட்றேன் என்ன அப்படிங்கிறது தான். கொடுத்துட்றேன், நான் இதுக்கப்புறம் நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் கொண்டு போகிறீங்கன்னு நம்ம எப்போ வந்து நம்மளையே ஏன்னா இங்கே உண்மைன்னு ஒன்றும் இல்லை இல்லையா, அந்த ப்ரோக்ராம் படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த நானுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்றதுனால தான் இப்படி போயிட்டுருக்கோம். அந்த ப்ரோக்ராமே நம்ம வந்து இறைவன்கிட்ட சரண்டர் பண்ணிடுறோம். சரண்டர் பண்ண பிறகு தான் நமக்கு அந்த சிவம்ங்கிறது வந்து நமக்குள்ளே புரிய வரும். அந்த நாம் இங்கே யாருன்ற உண்மை புரிய வரும், இங்கே யார் இதெல்லாம் நடத்துகிறான்றது புரிய வரும். அந்த ஆணவம் அந்த மெயின் ப்ரோக்ராமான அந்த ஆணவம் நீங்கணும். அதுதான் வந்து அந்த மாதிரி அந்த நீங்கின பிறகுதான் அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானேன்றது வந்து நமக்கு புரிய வரும். அதெல்லாம் தான் இதில் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். லனியா, கௌரிமா, இந்தியாமா எல்லாருமே இந்த பாடலுக்கு உண்டான பொருள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நானும் தேவாரம்.org இருந்தும் வாசிச்சிடுறேன். இந்த மந்திரத்துல வந்து பொழிப்பு மந்திரம் வந்து சித்தம் யாவையும் சிந்தித்திருந்திடும் அத்தன் உணர்த்துவதாகும் அருளாலே. சித்தம் யாவையும் தின்சிவம் ஆனாக்கால் அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானே அப்படிங்கிறது தான் மந்திரம். இதற்குண்டான பொழிப்புரையாக, உயிரின் அறிவன அனைத்தும் சிவன் தனது அருளால் அறிவிப்பனவே ஆகும். அந்நிலையில் உயிரின் அறிவன யாவையும் உறுதியான சிவனேயாய் முடிந்து விட்டால் சிவனும் அவ்வறிவில் பிறவற்றை தோற்றுவியாது தன்னை மட்டுமே தோற்றுவித்து நிற்பான் அப்படின்னு. எல்லாமே அவர் தான் கொடுக்கறது. அந்த இடத்துல அவரையே நிப்பாட்டிட்டா அங்கே சிவம் தோன்றுவான் அப்படிங்கிற ஒரு பொருளை சொல்றது. குறிப்புரையில வந்து சித்தம் என்பது அறிவை, சித்தம் சிந்தித்திருந்திடும் யாவையும் மத்தனொருளால் உணர்த்துபவதாகும் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என மாற்றுக, இல்ல முதலடியை மாற்றாது ஆற்றொழுக்காகவே உரைப்பின். அதாவது அப்படியே சொன்னோம்னாக்கா அது சித்தத்தின் இயல்பு கூறியதாக்கி அதன் இறுதியில் அவை என்பது வருவித்துக் கொள்க. உணர்த்துவது என்னும் ஒருமை அத்தொழிலின் மேல் நின்றது.
உயிரின் அறிவு பக்குவம் எய்தாத பொழுது அதன் கண் வினைக்கீடானவற்றை உணர்த்துவன். பக்குவன் எய்த வழி அவற்றை ஒழித்து தன்னையே உணர்த்தி நிற்பான் என்பது இதன் திறந்த பொருள். ஞானாசிரியர் சிவன் தன்னையே உணர்த்தி நின்ற அறிவுடையராதலின் அவர் அச்சிவனேயார் என்பது இதனால் உணர்த்தப்படும் பொருள். எனவே குருவே சிவம் என்பது முதலியன அமையுமாறு காட்டியதாயிற்று. இதனால் சிவகுரு சிவமேயாதல் அதன் உண்மையுணர்த்தும் முகத்தால் தெளிவிக்கப்பட்டது அப்படின்னு பொழிப்புரையில இருக்கு. இல்ல ஒரே எல்லாருமே விளக்கம் பார்த்தாச்சு. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம கூடுதலா பார்க்கலாம். இதனால அவர் சித்தத்தை இந்த இடத்துல அவரு ரொம்ப மெயினா சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஒரு சித்தம் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. நம்ம இந்த ஜென்மத்துல வாங்கினது, போன ஜென்மத்துல வாங்கினது, அதுக்கு முந்தி இந்த ஆன்மா எத்தனை பிறப்பெடுத்து ஞாபக அடுக்குகளை உள்ளே வைத்திருக்கிறதோ அத்தனையும் அங்க ஸ்டோர் பண்ணியிருக்கும். இது இயல்பு நிலை, ஆன்மாவினுடைய இயல்பு நிலை. அந்த சித்தத்தை தொடர்றதுதான் அத்தனை விஷயமும். அப்போ இந்த மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இதெல்லாம் பேசுறோம் இல்லையா? இதுல மனம் எல்லாம் இந்த ஜென்மத்தை பொறுத்தது. இங்க இந்த 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 நம்ம பின்னாடி போக மாட்டோம். இந்த உலகுல இந்த உடல்ல என்ன இருக்கோ அதை பத்தி யோசிக்கிறது. புத்தியும் அந்த அறிவு தான். இந்த புலன் அறிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கண் பார்க்கிறது, அந்த மாதிரி புலனறிவின் மூலமாக நாம் அடையக்கூடியது. அப்புறம் விஷய ஞானம் நம்ம இப்ப கத்துக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த அகங்காரம் ஆக்சுவலாவே மனசனுடைய தன்மை. ஆனா இந்த எல்லாத்தையும் உள்ள ஸ்டோர் பண்ணி வாங்கி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மூணோட ஸ்டோரேஜ் பாக்ஸுமே இந்த சித்தம் தான். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா சித்தம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சித்தம்? சித்தம் யாவையும் சிந்தித்திருந்திடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 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 ஸ்டோரேஜ் பாக்ஸுக்குள்ள நம்ம என்ன போடுறோமோ அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோம். நீங்க என்னத்த வேணா போடலாம். இது இப்ப இருக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த உயிரை எடுத்து வந்திருக்கு, இந்த ஆன்மா எடுத்து வந்திருக்கிற அத்தனை பிரிவின் ஸ்டோரேஜும் அங்க உள்ள இருக்கும். நம்மளுடைய இந்த ஞான உணர்வுகள் அந்த சித்தத்தை தான் போய் தொடும். அங்கிருந்துதான் எண்ணங்கள் மேலே எழும்புகிறது. ஒரு சிலர் திடீர்னு சொல்லுவாங்க, ஒரு ஆக்சிடென்டெல்லாம் ஒரு சிலருக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. என்ன பழைய ஞாபகம்? ஏதோ ஒரு ஜென்மத்துல. இது நிறைய இடங்கள்ல ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல போய் சித்தத்தை தொட்டுட்டாரு. சித்தத்தை தொட்டு அந்த அடுக்குல போய் எத்தனையாவது அடுக்குக்கோ போய் அங்க போய் பாக்குறாரு. இதான் விஷயம். அப்போ அந்த 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 சிந்தனை அப்படிங்கறதோட அடிப்படையே இந்த சித்தம் தான். அப்போ அங்க இருந்து வருது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த இடத்துக்கு போறதே கிடையாது. இந்த மனதோட, புத்தியோட, அகங்காரத்தோட அந்த அடுக்குலயே நம்ம நின்றுடுறோம். அது இல்லாம அந்த கீழே போனோம்னா அது என்னது? அத்தன் உணர்த்துவதாகும். அப்ப அந்த 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 ஆன்மாவினுடைய பதிவுகள், அதுல முதல் பதிவு என்ன அப்படின்னா, நாம் இறையோடு இருக்கக்கூடிய பதிவு தான். கீழே 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 ஒரு துணி மடிச்சு வைக்கிறோம். முதல்ல ஒரு செட்டு அயன் பண்ணி வருது, அதை கீழே வைப்போம். அடுத்த செட்டு வருது, அது மேல வைப்போம். அதுக்கு அடுத்த செட்டு வருது, அப்படி வைப்போம். அதுக்கு அடுத்தது அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப கீழே இருக்கிற அடுக்குக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அங்க போகணும். கீழே இருக்கிற துணிக்கு போகணும்னா நம்ம ஆழ போகும்போது முதல்ல மடிச்சு வச்ச துணியை நம்ம கையில மாட்டும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி அது யாரால? அது அது அந்த உணர்வு என்ன? அத்தன் உணர்த்துவதாகும். அவர்தான், அவரோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை உணர்த்துவதாகத்தான் அது அமையும். அப்போ அது என்ன ஆகும்? எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துல நின்றுடலாம். நம்மளால ரொம்ப அழகா எனக்கு நிற்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, சித்தம் யாவையும் தின் சிவமானார்கள். அங்க போனா மாத்திரம் பார்த்தாது, அங்க இருக்க பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அந்த இறை அனுபவத்தை நாம் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இதுதான். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருவோம், அந்த இடத்துல இருக்க முடியாது நம்மளால. ஏன்னா இந்த வேலை இங்க செஞ்சாகணும். நம்ம காசி போறோம், காசிலேயே இருக்க முடியுமா? முடியாது. திருப்பி வரணும். திருப்பி அடுத்தாப்புல வேலை பார்க்கணும், ஆபீஸ் வேலை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், கணவனாக இருக்க வேண்டும், மனைவியாக இருக்க வேண்டும்,
பாட்டியா இருக்கணும், பேத்தியா இருக்கணும், எல்லாமும் பண்ணிதான் ஆகணும். ஆனால் மனம் காசியில் இருக்க முடியும், அங்க இருக்க முடியும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, என்ன வேலை செஞ்சாலும் எண்ணம் அதை நோக்கி இருக்கணும். அப்படின்னா என்ன? வினைக்கு ஈடாக நாம் செயல் செய்வது மறைந்து விடும். அப்ப நம்ம செய்யற செயல்ல வினை இருக்காது. அந்த அந்த அதனுடைய ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த இறைவனை பற்றிய எண்ணத்தோடு செய்யும் பொழுது, அதனாலதான் எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம்னு வழிநாட்டுல சொல்லி தருவாங்க. சிவமயம் அப்படின்னு நம்ம இங்க சொல்லுவோம். அப்ப எல்லாமே அப்படி ஆகும் பொழுது அது வினைக்கு ஈடான செயலாக அல்லாது இறை பரம்பொருளை நோக்கிய செயலாக மாறிவிடும். அதனாலதான் அப்படி இருக்கும்பொழுது அவன் வந்து அங்க உட்கார்ந்துருவாரு. அத்தனும் அவ்விடத்தே அமர்ந்தானே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த சித்தத்துல அப்போ நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, நீ மனதுனால சிவனை நினைக்கிறியா, அப்ப நீ அடுக்கு 1ல இருக்க. புத்திக்கு போறியா, அப்ப அடுக்கு 2ல இருக்க. அகங்காரம் சொல்லுகிறதா நானே சிவம்னு, அப்ப நீ 3வது அடுக்குலதான் இன்னும் உட்கார்ந்துருக்க. அப்ப நீ எங்க போகணும் அப்படின்னா, உள்ளே 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 உணர்ந்து உன்னுடைய அந்த ஆன்மாவினுடைய எந்த ஒரு கணத்தில் அந்த பரமாணுவிலிருந்து நாம் பிரிந்து வருகிறோமோ, நம்ம நினைக்கிறோம் நமக்கு பழைய ஞாபகம் வரல, அதாவது இதெல்லாம் கனவு, இதெல்லாம் சும்மா தோணல், இதெல்லாம் இதுன்னு நம்ம வந்து நெகேட் பண்றோம். நம்ம ஆக்சுவலா இதை வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் இல்லைன்னா சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு சூப்பர்ஸ்டிஷியஸ்னு நம்ம வெளித்தள்ளாமல் சூப்பர் கான்சியஸ்னு நம்ம உள்ள போக போக நம்ம இறைவனை நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஊருக்கு போகும்போது எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆழ செஞ்சீங்க, ஏன் எதனால தெரியுது, என்ன ஏது, இப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அடுக்கை நாம் தொட முயற்சிக்கிறோம். இந்த இந்த இதுல இன்னொன்னும் இருக்கு. இந்த சித்தத்துல வந்து ஆன்மாவினுடைய அந்த பயணத்தினுடைய பதிவு மாத்திரம் இருக்காது. இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்னு சில விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம் முன்னாடி. அதனோட விஷயங்களும் இந்த சித்தத்துலதான் பகிர்ந்திருக்கு. அதாவது ஆன்மான்னு வரும்போது எல்லாரும் ஒண்ணுதான். இன்னைக்கு என்னுடைய ஆன்மாவும் ஒன்றுதான், கௌரிமாவோட ஆன்மாவும் ஒன்றுதான், லைனையாவோட ஆன்மாவும் ஒன்றுதான், அர்த்தநாரியா ஆன்மாவும் ஒன்றுதான். அவருடைய ஆன்மா அனுபவங்களும் அவருடைய எண்ணங்களும் கூட இந்த சித்தத்துல அடங்கி இருக்க முடியும். ஏன்னா இந்த உடலாக இருக்க வரைக்கும் தான் இந்த ஆன்மா வந்து தனித்த நிலை. அப்போ கிட்டத்தட்ட அந்த ஆன்மாவை நம்ம தொட்டு அந்த சித்தத்துக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சிட்டாலே இந்த சித்தம் வந்து என்னதான் நடக்குது அப்படின்னாக்க, நம்ம வந்து ஆழ்ந்த அந்த பிரபஞ்ச பேரண்ட உணர்வு நிலைக்கு நம்மளால போக முடியும். அப்படி போகும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சிவமே அங்க வந்து அமர்கிறார் அப்படின்னு பொருள். அப்ப இந்த இடத்துல சிவம்னா யாரு அப்படின்னு நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம். சுத்த குரு, சிவகுரு அப்படின்னு அவரை குருவாக காண்கிறோம். சோ அந்த மாதிரி நமக்கு உணர்த்தக்கூடிய குருவாக அவர் யாரா வேணா இருக்கலாம். புறகுருவாக இருக்கலாம், மக குருவாக இருக்கலாம். அந்த சிவமே வந்து அமர்கிறான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சித்தத்தை சென்று தொட வேண்டும் அப்படின்னு ரொம்ப குறிப்பா சொல்லி தராரு. ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னோட பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர். மிக்க நன்றி. நிறைய விளக்கங்கள் கொடுத்து. வாங்க கவியரசு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமாக என்னுடைய புரிதலை நான் பகிர்ந்துடுறேங்க. என்னுடைய பார்வைக்கு இந்த பாடல் வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தி ஐயா வந்து இஸ் அ ஃபிலாசபர். அவர் ஒரு கான்செப்டை வந்து அவர் சொல்லுவார், அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டுன்னு சொல்லிட்டு. அதாவது பார்க்கப்படக்கூடிய பொருளும் பார்க்கக்கூடிய அந்த உணர்வும் ரெண்டும் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறது. அந்த ஒரு சிந்தனை தான் இந்த பாடல்ல பொருந்தி வரதா எனக்கு புரியுது. இதுல வந்து சித்தம்ங்கிறது ஒரு சொல் இருக்கு, அப்புறம் சிந்தித்து அப்படிங்கிறது. இது ரெண்டையும் நம்ம வந்து உற்று நோக்கணும்னா, சித்தம்ங்கிறது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் மனம் அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்துக்கலாம். ஏன்னா சித்தத்துக்கு வந்து பல்வேறு பொருள் இருக்குது. எண்ணம், மனம், உறுதி, இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் மனம். ஸோ மனம் முழுக்க வந்து சிந்தித்து, யாரை சிந்தித்துன்னா சிவத்தை சிந்தித்து, அந்த சிவத்தை சிந்திக்கிறதுக்கு யாருடைய அருள் வேணும்னா அது சிவத்தோடைய அருள் தான் வேணும். சிவனுடைய அருள் இருந்தால் தான் சிவனை வந்து சிந்திக்க முடியும். அப்போ சிவனுடைய அருளால் சிவனை சிந்தித்து இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த மன உறுதி வந்து அந்த மன உறுதி மூலமாக சிந்தித்து இருக்கும்போது
யார அங்க வந்து பாக்குறாங்க அப்படின்னா சிவத்தை தான் பாக்குறாங்க. இந்த 4வது வரியில வந்து அத்தனம் அவ்விடத்தே அமர்ந்தானே, நீங்க அங்க பார்க்கக்கூடிய பொருள் யாரு அப்படின்னா சிவன் தான். ஸோ சிவனை உணர்றதுக்காக சிவனுடைய அருளால சிவனுடைய சிவத்தை சிந்தித்து இருக்கும்போது நீங்க யாரை உணர்றீங்கன்னா சிவத்தை தான் உணர்றீங்க. அப்ப பார்க்கக்கூடிய பொருளும் பார்க்கக்கூடிய அந்த நபரும் வேறல்ல, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவத்தன்மையை தான் நம்ம வந்து அது உணர முற்படணும், தெரிஞ்சுக்க முற்படணும் அப்படிங்கிறதா இந்த பாடலை சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா, அருமை, சிந்திக்க வச்சீங்க, மிக்க நன்றி. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு சில நொடிகள் கொஞ்சம். இன்னைக்கு வந்து இவ்வளவு நாளா நம்ம வந்து திருமுறையில இருந்து ஓதுவோம். ஆனா இன்னைக்கு திருமுறையோட ஒரு திரைப்பட பாடலா இன்னைக்கு ஓதுதல் அப்படிங்கிறது கிருத்திகா சொல்லும் போது எனக்கு ஒரு பாட்டு தோணுச்சு. அது கிருத்திகா சொன்னதோட ரொம்ப பொருந்தும். அது இன்னைக்கு அது மாத்திரம் பார்ப்போம். இது ஆக்சுவலா பாட்டு திருவருட்செல்வர் அப்படிங்கிற படத்துல டிஎம்எஸ் சவுந்தரராஜன் பாடினது. அது சுந்தரருக்காக பாடின பாட்டு. நீங்க யூடியூப்ல கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அதை நம்ம வந்து ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் இந்த அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்தழைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த
கருப்பொருளே கோயில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி ஐயா, அருமை. இந்த பாட்டல் நேத்து எனக்கு உங்களுக்கு தோணுன மாதிரி நேத்து எனக்கு தோணுச்சு. இந்த பாட்டை பார்த்த உடனே நான் இந்த பாட்டை போய் பார்த்தேன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமேன்ற அந்த வார்த்தை வந்தது. இந்த பாட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். அது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அது பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சிவன் கோயில்ல அந்த பாடுற மாதிரி அந்த நந்தியம் நந்தி தேவர் சிலை ரொம்ப நல்லா பெருசா அந்த சிற்பங்கள் எல்லாமே நல்லா காமிச்சிருப்பாங்க ஒவ்வொன்றா. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு நீங்க அத திரும்ப கொண்டு வந்துட்டீங்க. எல்லாருமே கனெக்டட் தான் அப்படிங்கிறதெல்லாம் இதுல உணர முடியுது. மிக்க நன்றிங்க ஐயா. வேற யாரும் எதுவும் கருத்து, கேள்வி எதுவும் சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னா நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.